வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணமெல்லாம் நீதானே என் உயிர் காதலனே எபிசோட் 414. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் குட் ஒன். அகிலாமா அந்த லேடிக்கிட்ட இருந்து ஆதிஷா பாப்பா வாங்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஆதிஷா பாப்பா அகிலாமாவை பார்த்து தான் அழகே எடுத்துட்டா. அகிலா, குட்டி தங்க அழாதுடா, பாட்டி வந்துட்டு இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆதிஷா பாப்பா அகிலாமா சாரி பிடிச்சி இழுக்கிறா. அகிலாமா பாப்பா செஸ்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. பாப்பாவை தூக்கி போக திரும்புகிறாங்க. அவங்க முன்னாடி 10 ரவுடிஸ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ சுடுக்கு போடுற சத்தம் கேட்டு அகிலாமா சைடில் பார்க்குறாங்க. நாகவலி ஸ்மைலோடு நிற்கிறாங்க. அகிலாமா அவங்கள பார்த்து முறைச்சிட்டு, நாகவலி, ஒழுங்காக என்னை போக விடு, இல்லை நடக்கிறதே வேறு. அப்போ ஜெகன் வந்து, என்னங்க மேடம் பேர் சொல்லி கூப்பிட்ற. அகிலாமா அவங்க ஹிப்பில் மறைச்சி வச்சுருக்க கண் எடுத்து அவன் முன்னாடி நீட்டி, நீ யார்கிட்ட நடுவில்? அவன் பிரைம் மினிஸ்டரா? அவள் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற. சரினா 420 அவளுக்கு என்னடா மரியாதை? ஜெகன், அகிலா, இன்னொரு வாடி கத்துன சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். நாகவலி, ஜெகன் அமைதியாரு. நாகவலி ஒரு ரவுடியை பார்க்க அவன் சேர் கொண்டு வந்து போடுறான். நாகவலி வந்து அகிலா முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து அகிலாவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அகிலா அவங்கள முறைக்கிறாங்க. ஆதிகார் ஆதி செம ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆர்கான்லேருந்து கண்ணீர் வருது. ஆதிஷா செல்லும், அப்பா வந்துகிட்டே இருக்குண்டா, இன்னும் 20 மினிட்ஸில் நீ அப்பா கையில் இருப்ப பாரு. ஆதி ஃபோன் எடுத்து ராகுல் கால் பண்ணுறாரு. ராகுல், ஹலோ ஆதி, உங்கள் வீட்டுக்கு வரதா கிளம்பிகிட்ருக்கோம். ராகுல், நீங்கள் உடனே போலீஸோட நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. ராகுல், ஏன் ப்ரோ, ஏதோ ப்ராப்ளமா? ஏன் டென்ஷனாக பேசுகிறீங்க? ப்ராப்ளம் தான். ஆஷா பாப்பாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ராகுல், என்ன சொல்கிறீங்க ஆதி எல்லாம் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் அந்த நாகவலி தான் ரீசனாக இருப்பாங்க. நான் உங்கள் மொபைலுக்கு சில எவிடன்ஸ்லாம் அனுப்புகிறேன். அதை நீங்கள் கமிஷனர்கிட்ட காட்டி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டே. அவங்க அண்ணன் பொண்ணு நந்தினியோட ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க. என் பொண்ணை தொட்டுட்டாங்கல்ல, இந்த ஆதித்யாருன்னு காட்டுறேன். எல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்க இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஆதி யோசிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஒன் டே நைட் பார்வதி குட்டிஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ஆதி அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வராரு. பார்வதி, மாமா வந்துட்டிங்களா? ஆதி, இரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஆதி வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. பெட்லேருந்து ஆயிஷா பாப்பாவை தூக்கி அவ கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பொண்டாட்டி, இன்றைக்கி நான் நம்ம 3 குட்டீஸ்க்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்வதி என்னென்னு ஆதி பார்க்குறான். ஆதி ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பார்வதி வாங்கி ஓப்பன் பண்ணுறா. அதில் ஒரே மாதிரி வேலையில் இருக்குது, சிங்கிள் தான். பார்வதி, என்னம்மாம்மா இது? ஆதி இது ப்ரேஸ்லெட்டும் சொல்லலாம், பேங்கிள்னு சொல்லலாம் செல்லம். அதில் இருக்க டிசைனில் இருக்கிறது டைமண்ட் ஸ்டோன், நியூ மாடல். அதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு. ஃபஸ்ட்டு பார்வதி கையை பிடிச்சி அவள் கையில் பேங்கிள் போட்டு விடுறாரு. அப்புறம் ஆஷா கையில் போட்டு விடுறாரு. கையில் எங்க? பார்வதி, அவள் அம்மா கூட அவங்க ரூமில் இருக்கா. சரி, காலையில் அவளுக்கு இதை போட்டு விடுன்னு கொடுக்குறாரு. பார்வதி வாங்கிக்கிறா. மைன்வைஸ், இது வெறும் பேங்கிள் மட்டும் இல்லை ஜிபிஎஸ் ட்ராக்கரும் இருக்குது. ஒருவேளை இந்த நாகவலி என்னை டார்கெட் பண்ண உங்களை ஏதோ பண்ணால் கூட நான் இதை வச்சு உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஸ்மெல் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். அது பாப்பா கையில் இருக்க பேங்கிளில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது, அதை வச்சு தான் ட்ராக் பண்ணோம். ராகுல், ஓகே, அது நான் சீக்கிரம் வரேன் கால் கட் பண்ணுறாரு. பாப்பா காணன்னு சொன்னதும் எதையும் யோசிக்கல. அப்புறம் தான் ஸ்ட்ரெக் ஆச்சு. என் பொண்ணுக்கு அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. ஆதிக்கன் கோவத்தில் செவக்குது. குடோன். நாகவல்லி, என்ன அகிலா, முறைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. உன்னோட முறைப்புக்கெல்லாம் பயப்படுறாள் இல்லை இந்த நாகவல்லி. நாகபரி வம்சத்தோட பெண் சிங்கண்டி நான். அகிலா நக்கலா சிரிச்சிட்டு, நீ சிங்கம் இல்லை, விச பாம்படி. நாகவல்லி, அகிலா நிறுத்து, சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்ருக்காத. நாகவல்லி, என்னோட கஸ்டடியில் இருந்தாலும் உன்னோட திமிராடங்களே இல்லை. இருக்கட்டும், ஆதிக்கட ஒரு அம்சம் இல்லை, அப்படி தான் இருப்பேன். எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் டைம் இல்லை. எனக்கு தேவை இந்த புஞ்சி உயிரில் உன் உயிர். உன்னை கொள்ளன்னு பல வருஷமாக காத்துட்ருந்துக்கண்டி. அகிலா, என் பையன் ஆதி இருக்க வரைக்கும் உன்னால் என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் யார் மேலேயும் கை வைக்க முடியாது. நாகவல்லி, அவனை பற்றி பேசாத. உனக்கு அடுத்து அவன் பின்னாடியே பரலோகத்துக்கு வருவான். என்னையும் நக்கல் பண்ணி பேசுகிறான். அவன் சாவு என் கையில் தாண்டி. அகிலாமல் நக்கலாக சிரிக்கிறாங்க. நாகவல்லி, ஜெகா, குழந்தை பிடுங்கடா அவகிட்ட இருந்து. ஜெகன் அகிலாமா பக்கத்தில் வரான். அகிலா, கிட்ட வராத, பக்கத்தில் வந்தால் சுற்றுவேன்.
ஜெகன் நக்கலாக சிரிச்சிட்டு அகிலாம்மா முன்னாடி போக அகிலாம்மா கண் அழுத்த போகிறாங்க. அப்போது ஒரு ரவுடி சைடில் வந்து அகிலாம்மா கையில் கட்டையால் அடிக்கிறான். அகிலாம்மா ஆண் கத்தி கண்ணை கீழே போட ஜெகன் அதை எடுத்து அகிலாம்மா கையிலேருந்து ஆயிஷா பாப்பாவும் பிடுங்குறான். அகிலா குழுடா அவளை அகிலாம்மா பாப்பா வாங்க வராங்க. 4 ரவுடிஸ் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. ஆயிஷா பாப்பா அழுதுட்டு ஜெகனை பிஞ்சு காலை வச்சு எத்துறா. ஜெகன் அந்த ஆதித்யா பொண்ணு இல்லை அவனை மாதிரி திமிரு பிடிச்சிருக்கு. அகிலா குடுடா பாப்பாவை. நாகவலி என்னடி ரொம்ப கத்துற, உன்னை அன்னைக்கு ஒப்பான் கூட சேர்ந்து கொண்டிருந்தா இன்னைக்கு ஆதிக்கடவுர் ஒரு வம்சமே இருந்திருக்காது, தப்பிச்சிட்ட. நீ இப்போ சாவு, நீ செத்துட்ட, நாளைக்கு உன் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்காதுல்ல. இன்னைக்கு நீ இப்போ அப்புறம் புருஷன் புள்ள பையன் மருமகன்னு ஒவ்வொருத்தரும் அனுப்பி வைக்கிறேன். மேலே போய் குடும்பமாக சந்தோஷமாக இருங்க என்னன்னு சிரிக்கிறா. நாகவலி டி ஜெகா கூடுடா. ஜெகன் ஒரு கத்தியை கொடுக்குறான். நாகவலி அதை வாங்கிட்டு அகிலாம்மா பக்கத்தில் போகிறாங்க. அகிலா நீ தப்பு பண்ணுற நாகவலி, வேண்டாம் என்னை விட்டுடு. நாகவலி நீ சொல்கிறது அப்போவே நான் கேட்கல, இப்போ மட்டும் கேட்கவா போகிறேன். ஆயிஷா பாப்பா உன் கத்திட்டே இருக்கா. நாகவலி டேச்சி அதை அழகி நிறுத்துடா முதல்ல. ஜெகன் கீழே இருக்க ஃபீடிங் பாட்டில் எடுத்து பாப்பா வாயில் வச்சு திணிக்கிறான். பாப்பா ரொம்ப அழறா. அகிலா டேய் என்னடா பண்ணுற, வீடு குழந்தையன்னு அவங்கள பிடிச்சிட்டு இருக்கவங்கள தள்ள பார்க்குறாங்க. ஆனால் முடியல, பாப்பா பார்த்து அழறாங்க. நாகவலி கத்தியோட அகிலாம்மா பக்கத்தில் வந்து சிரிச்சிட்டு அவங்கள குத்தவங்குறாங்க. அகிலாம்மா கண்ணை முடிக்கிறாங்க. ஒரு பாட்டில் பறந்து வந்து நாகவலி கையில் அடிக்குது. நாகவலி ஆண் கத்திட்டு கத்தியை கீழே போடுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அகிலாம்மா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. சின்ன சிரிப்போட ஆதி நீ வந்துட்டியா. ஆதி கண்ணில் அனல் பறக்க எல்லாரையும் முறைக்கிறாரு. ஆயிஷா பாப்பா எல்லாரும் சத்தம் கேட்டு சைடில் பார்க்குறாரு. ஜெகன் பாப்பா வாயில் ஃபீடிங் பாட்டில் வச்சிட்ருக்கான். ஆதி செம கோவமா டி பொறுக்கினே பாப்பா வாயில் இருந்துடுடா. ஜெகன் ஏன்னு கத்துறான். ஆதி செம கோவமா ஷூ கத்துன குன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நாகவலி என்னடா அவனை பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க போங்கடான்னு கத்தேன். ரவுடி சாதி அடிக்க கட்டி எட்டு ஓடி வராங்க. ஆதி எங்கள் சைடில் கீழே இருக்க அயன்ரோட கையில் எடுக்கிறாரு. ஒரு ரவுடி கட்டையவங்க ஆதி இந்த ராடை வச்சு தடுக்க கட்டை உடஞ்சி விழுது. ஆதி ஒன்று நெட்டி ஒரு உத அவன் கீழே போய் விழுறான். மற்ற ரவுடிஸ்லாம் ஆதி அடிக்க வர ஆதி அவங்கள செம்மையாக அடித்து விழுக்கிறாரு. எல்லாரும் ஐயோ அம்மன் கத்தி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அகிலாம்மா பக்கத்தில் போய் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிற ரவுடிஸை அடித்து போடுறாரு. நாகவலி வேகமாக போய் ஆதிஷா பாப்பாவை கையில் வாங்கி டி ஆதி இன்னும் ஒரு அடி யாரையும் அடித்த உன் பொண்ணு உன் கண்ணு முன்னாடி கழுத்தறி போட்டு நிறுத்துடா. ஆதிஷா அக்கா திரும்பி பார்க்குறாரு. நாகவலி பாப்பா ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையை பாப்பா நெக்கில் வச்சுருக்காங்க. ஆதிஷா பாப்பா வீச்சுன்னு கத்தி அலறா. ஆதி குழந்தை விட்டுரு ப்ளீஸ், நான் ஒன்றும் பண்ணல. நாகவலி இப்போ வலிக்குதா, எவ்வளோ திமுறை என்கிட்ட பேசினேன், அம்மாவுக்கு துணையை நீயும் போய் சேரு. டி ஜெகா போடுறாவனை. ஜெகன் சிரிச்சிட்டு ஆதிக்கிட்ட போய் அவர் ஃபேஸில் கையில் 3 டைம் குத்துறான். ஆதி வாயிலிருந்து பிளட் வருது. அகிலாம்மா ஆதின்னு கத்திட்டு பக்கத்தில் ஓடி வராங்க. நாகவலி பிடிங்கடா அவளை. 2 ரவுடிஸ் இருந்து வந்து அவங்கள பிடிக்கிறான். ஜெகன் கட்டி எடுத்து ஆதி தலையில் அடிக்கிறான். ஆதி கீழே விழுறாரு. அவருக்குள்ளே இருட்டிட்டு வருது. அகிலாம்மா கண்ணை மூடி ஆதின்னு அழறாங்க. ஆயிஷா பாப்பா கத்திட்டே இருக்கா. ஆதி கதில் அது எகோவாக கேட்குது. ஆதி கண்ணை திறந்து தலையசிக்கிறாரு. ஜெகன் கத்தி எடுத்து ஆதி குத்த வரான். ஆதி அகிலாம்மாவை பார்க்குறாரு. அவங்க கண்ணை மூடி அழறாங்க. நாகவலி ஆதியை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆதி வேகமாக எழுந்து அங்கே இருக்க ட்ரம்மில் காலை வச்சு ஊனி எகிரி ஜெகன் சொல்கிறல காலை வச்சு தாவி கீழே குதிச்சு நாகவலி கையில் இருக்க பாப்பாவை பிடுங்கிட்டு அவளை பலார்னு அறையிறாரு. நாகவலி கீழே விழுறாங்க. ஒரு சைடு ஜெகன் கீழே விழுந்து கிடக்குறான். ஆதி அகிலாம்மா பக்கத்தில் போக அந்த 2 வயசு அகிலாம்மா விட்டு ஓடிடுறாங்க. ஆதி பாப்பா அகிலாம்மாட்ட கொடுத்துட்டு கீழே இருக்க கட்டி எடுத்து ஜெகனை அடித்து விழுக்கிறாரு. அவன் கையை பின்னாடி முறுக்கிட்டு ஏண்டா பொறுக்கி நையே உனக்கு என் பார்வதி கேட்குதா உடனே ஜெகன் வாயிலே குத்துறாரு. ஜெகன் தடுமாறிட்டு ஷாக்கா ஆதியை பார்க்க ஆதி அவன் கையில் இருக்க வாட்ச் ரிமூவ் பண்ணி இது புதுசாக போன வீக் தானே வாங்கினேன், இது சாதாரண வாட்ச் இல்லைடா, நான் உனக்காக நீ செலக்ட் பண்ண வாட்ச் மாதிரியே ரெடி பண்ணி அந்த கொரியர் பார் கையில் இருக்கிறத மாற்றிட்டு இதை வச்சுட்டேன்டா. நீ நேற்று போதில் பேசுகிற மொத்தமே நான் கேட்டேன், என் பார்வதியோட நினச்ச ஒன்றுன்னு அவன் 2 கையும் மடக்கி உடைக்கிறாரு. ஜெகன் ஆணு கத்தி கீழே விழுறான். நாகவலி கத்தி எடுத்து ஆதி குத்த வராங்க. அகிலா ஆதின்னு கத்துறாங்க. ஆதி டக்குன்னு நகர்ந்து போயிடுறாரு. நாகவலி அங்கே இருக்க வாலில் குத்திடுறாங்க. சேனு திரும்ப ஆதியை குத்த வராங்க. ஆதி அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு கையில் அவங்க கழுத்து நிற்கிறாரு. நாகவலி ஆதிக்கு எடுத்து விட பார்க்குறாங்க. ஆனால் முடியல. ஆதி வயசில் பெரியவங்கன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்ளுறீங்க, ஏம்மா கொல்ல போகிறீங்களா, உன்னை கொல்றேன் இன்னைக்குன்னு நல்லா கழுத்தை பிடிச்சி நிற்கிறாங்க. அகிலாம்மா ஆதி பக்கத்தில் வந்து ஆதி வேணாம் அவளை விட்டுடு, அவளை கொல்லணும்னு நான் நினச்சிருந்தா இவளால் உன் தாத்தா உயிர் விட்ட போய் கொண்டு இருப்பேன்.
இவளை கொண்டு அந்த பாவம் நமக்கு எதுக்கு, வேணாம் விடு. ஆதி அவங்க கழுத்துலேருந்து கை எடுக்கிறாரு. அகிலா வா போகலாமா. ஆதி மா இருங்க, இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அகிலா என்ன பண்ண போகிறா ஆதி. ஆதி மா இவங்க எனக்கு உள்ள ட்ரை பண்ணாங்க, நான் உங்ககிட்ட சொன்னால் எங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லலை. என்னை ஆக்சிடென்ட் பண்ண அனுப்புன அந்த லாரி டிரைவர் இவங்க தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஐஸ்வர்யா ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது இவங்க தான். இன்றைக்கி உங்களை கொலை பண்ணி என் குழந்தைய கடத்தியிருக்காங்க. இவங்களை எப்படியுமே நான் சும்மா விடுவேன். அப்போ கரெக்டாக ராகுல் வராரு. ஆதி இதோ வந்துட்டாங்க உங்களை கூட்டிகிட்டு போக, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்போ உங்கள் அண்ணன் பொண்ணு கூட சேர்ந்து எங்களை எப்படி அழிக்கலான்னு பாருங்கள். நாகவல்லி ஆதி என்னை உள்ளே அனுப்பிட்டான், நீ ஜெயிஸ்டன் ஆகிடுமா. என்றைக்கு வந்து உங்கள் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன். ஆதி அதுக்கு நீங்கள் முதல்ல வெளியே வரணுமில்ல, உங்கள் மேலே எந்த கேஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்கள் எல்லா கம்பெனியும் கவர்மெண்ட் சீல் வச்சிட்டாங்க. இனி உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான். எங்களை அழிக்க நினச்சி நீங்களும் நந்தினியும் ஆயுசுக்கு ஜெயிலே கிடைக்க வேண்டியது தான். நாகவல்லி ஆதி உன்னால் என்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். இந்த ஜென்மத்தில் முடியல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு நான் தான் உங்களை சும்மா விட மாட்டேன். திரும்ப வரேன்னு கதைட்டு கீழேருந்து கண் எடுத்து அவங்க நெத்தில் வைக்கிறாங்க. அகிலா வேணாம், நாகவல்லி ஷூட் பண்ண போகிறாங்க. ஆதி டக்குன்னு ராகுல் பேக்கெட்லேருந்து கண் எடுத்து ஃப்யூச்சர் ஆஃப் செகண்டில் நாகவல்லி கையில் ஷூட் பண்ணுறாரு. அவங்க ஆண் கட்டி கண்ணை கீழே போட லேடி இன்ஸ்பெக்டர் போய் அவங்கள பிடிச்சி கையில் ஹேண்ட் காப் போடுறாங்க. நாகவல்லி உன்னை விடமாட்டான் ஆதி. ஆதி ராகுல் கூட்டிகிட்டு போவங்கள. ராகுல் ஆதி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஆதி போலீஸ் நாகவல்லியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அகிலாம்மா கையில் இருக்க ஆயிஷா பாப்பா புல்லட் சவுண்டில் பயந்து ரொம்ப அழறா. ஆதி பாப்பாவையும் கண்ணீரோட முத்தம் கொடுக்குறாரு. ஆதி தங்க பொண்ணு அப்பாவை பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை செல்லன் பாப்பா கையில் கிஸ் பண்ணுறாரு. ஆயிஷா பாப்பா ஆதி சட்டையை பிடிச்சிட்டு ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. அகிலா ஆதி அவள் குழந்தை சத்தில் ரொம்ப பயந்துருக்கா, பசிக்கு வர, முதல்ல வீட்டுக்கு போகலாம் வா. ஆதி சரிம்மா. பாப்பா கணத்தில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. அகிலா ஆதி நீ வேணாம், நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஆதி ஆதி பாப்பாவோட ஃப்ரண்ட்டில் உட்கார அகிலாவை காரை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆதி ஆயிஷாவை பார்க்குறாரு. முகம்லாம் சோர்ந்து போய் அழுதழுது சிவந்து போயிருக்கு. ஆதிக்கு ஆயிஷா பாப்பா கையை பிடிச்சிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. சீன் ப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.